தூய ஆவியே. நாம் இன்றைக்கு பார்க்க இந்த வார்த்தை இப்போ வாசித்தோம். நாம 1 கொரிந்தியர் 14 இப்படி செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறவர்கள், ஜெபத்தில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைங்க தான் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்னன்னா, ஜெபிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? நம்ம யார்கிட்ட பார்த்து பேசினாலும் ஒரு விஷயத்த சொன்னோன்னா கடைசி முடிக்கும் போது நம்ம சொல்ற விஷயம்னா எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம நிச்சயமா இந்த ஜெபம் ஆண்டவரிடத்துல நம்ம பேசின வார்த்தையை கொண்டு சென்று அதை நல்ல விதமா நம்ம வாழ்க்கையில முடியணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இப்போ இங்க அப்போஸ்தலர் பவுல் ஒரு விஷயத்துல இந்த சாப்டர் முழுக்க இந்த இடத்துல 16ஆம் அதிகாரம் முழுக்க அந்நிய பாஷை குறித்த காரியங்கள். நிறைய பேர் இந்த அந்நிய பாஷைன்னு சொன்னாலே நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்மை. அதுல இருக்கிற வசனத்தை அவர் 2 விதத்தையும் சொல்லியிருப்பார். ஆனால் நிறைய முறை என்ன இருக்கும், அந்த பேசுகிற வார்த்தை அதில் அந்நிய பாஷை இல்லாத இடத்துல ஒரு விஷயம் பேசுறது அதை மட்டும் எடுத்துட்டு அந்நிய பாஷையை பற்றி இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நாம் இப்போ அந்நிய பாஷையை பற்றின எந்த வாக்குவாதத்துக்கும் எடுக்க வரல. ஆனால் அந்நிய பாஷை நமக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சபை அதை ஒத்துக்கொள்கிறோம், அதனால் நிரப்பப்பட்டு நம்ம நடத்தப்படுறோம். அதனால இதை பற்றி நாம் இதை பற்றி பேசலாம். ஆனால் பவுல் இந்த இடத்துல ஆவியோடும் ஜெபம் பண்றதை பற்றியும், கருத்தோடு ஜெபம் பண்றதை பற்றியும், ஆவியோடு பாடுறதை பற்றியும், கருத்தோடு பாடுறதை பற்றி பேசியிருக்கிறார். அதனால இன்றைக்கு நாம் ஜெபிப்பது அப்போ 2 விதத்துல சொல்லியிருக்கிறார். கருத்தோடு ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு, இன்னொரு ஆவியோடு ஜெபம். முக்கியமா நம்ம என்ன நினைப்போம், நம்ம எல்லாம் ஆவியில தானே ஜெபம் பண்றோம் அப்படின்னு நினைப்போம். அவர் இந்த இடத்துல 2 விதத்தை சொல்றாரு. அப்போ ஜெபத்துல 2 முறை இருக்குது நமக்கு தெரியுது. ஆமா இல்லையா? எல்லாம் கையில பைபிள் இருக்கா? எல்லாம் இருக்கா? எல்லாம் கையில இருக்கா? அதுல பார்க்கும்போது என்ன சொல்றாரு, கருத்தோடு ஜெபம் பண்ணணும், ஆவியோடு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒரு சிம்பிளா இந்த காரியத்தை நம்ம சொல்லணும். கருத்தோடு என்பதற்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெபிப்பது. கருத்தோடு ஜெபம் பண்ணுவது அப்படின்னு அர்த்தம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெபம் செய்வது. அப்படின்னா நமக்கு புரிஞ்ச பாஷையில. இப்போ நம்ம எல்லாம் தமிழர்கள், ஸோ தமிழ்ல ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட்ல என்ன பண்ணுறோம், அவங்களுடைய மதர் டங், அது தாய்மொழியோ அது எப்படி ஜெபம். அப்போ இங்கே நமக்கு புரிந்த விதத்தில் ஜெபம் பண்ணுவது தான் அவர் கருத்தோடு ஜெபம் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கிறார். உங்களுக்கு நம்ம தமிழ் பேசுறதுனால நம்ம தமிழ்ல ஜெபம் பண்ணுவோம். தமிழ்ல ஜெபம் பண்ற நாம வார்த்தையை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை எடுத்து வார்த்தையை வைத்து நாம ஜெபம் பண்ணுவதை அவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு நமக்கு புரிந்த பாஷையில, நாம் எப்பவுமே பேசுற பாஷையில பேசுவதை கருத்தோடு ஜெபம் பண்ணுவது என்று சொல்கிறோம். இந்த இடத்துல ஆவியோடு ஜெபம் பண்ணுவது என்று சொல்வது அந்நிய பாஷை. நமக்கு அந்நிய பாஷை நிறைய பேர் பேசாத காரணம்னா நமக்கு அது புரியலையே அப்படின்றது நம்ம பேசுறோம். ஆனா அந்த அந்நிய பாஷைக்கு அர்த்தம் உண்டு, சரியா? இப்போ அந்த அந்நிய பாஷையில பேசுறதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆவியோடு ஜெபம் பண்ணுவது. இன்னொன்று பாட்டுன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய தொழுது கொள்கிறது எப்படி, அவரை பாடல்கள் மூலம் தொழுது கொள்கிறோம். அடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ 2 காரியத்தை அவர் என்ன சொல்றாரு, கருத்தோடு நம்ம இப்போ கருத்தோடு பாடுறதுன்னா, இப்போ பாஸ்டர் ஆராதனை நடத்தி சொல்லும்போது நம்ம எல்லாரும் அவர் பாடும்போது சேர்ந்து நம்மளும் பாடணும், நமக்கு அது புரிந்து பாடணும் இல்லையா? அப்போ பாடும்பொழுது கருத்தோட நம் தெரிந்த வார்த்தையை கொண்டு பாடுறோம். நம்மளோட ஜெபம் பண்ணுவதும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெபம் பண்ணும். அதே போலதான் நாம் ஜெபிப்பதும் ஆவியினால் ஜெபிப்பது என்பது அந்நிய பாஷையினால் ஜெபிப்பது. அல்லேலூயா. அடுத்து நம்ம பாடுவது அப்படின் போது அங்கே சொல்லியிருக்கார், ஆவியோடு பாடலாம். இது அந்நிய பாஷையினுடைய நிறைவுக்குள்ள, அந்நிய பாஷையை நன்றாக எப்பொழுதுமே ஜபத்திலும் எல்லாவற்றிலும் அந்நிய பாஷையை பழகப்படுத்தினவங்க அவங்க
இதுல பார்த்தா ஆவியில ஆண்டவர் அதிகமா நிரப்பி நடத்தும் போது கடைசியாக அவங்க கருத்தோடு பாடுறது மட்டும் இல்ல, அந்நிய பாஷையிலும் பாடுபட கர்த்தர் வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்போ கருத்தோடும் பாட வேண்டும், ஆவியோடும் நாம் பாட வேண்டும், கருத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியோடும் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நாம் பார்க்க போற டாபிக் என்னன்னா, கருத்தோடு ஜெபம் பண்ணுவது, அந்நிய பாஷையில் ஜெபிப்பது பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? கருத்தோடு ஜெபம் பண்ணும்போது நான் சொன்னேன், நம்ம பாஷையில நம்ம புரிந்து பண்ணுவது தேவன் வசனத்தை கொண்டு, ஆவியில் ஜெபிப்பது என்பது அந்நிய பாஷையினால் நாம் ஜெபிப்பது. இப்போ நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கருத்தோடு ஜெபிக்கிறது அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்த்துட்டு, அதாவது நம்ம தமிழ்ல பேசுறோம், நம்ம எப்படி கருத்தோடு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் நம்ம ஆவியில ஜெபிக்கிறத பத்தி படிப்போம். சரி, கருத்தோடு ஜெபம் பண்றதுல லூக்கா 7ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7, 8 வசனத்தை பார்க்க போறோம். யாராவது வாசிங்க. இங்க 100க்கு அதிபதி அப்படின்னு சொன்னா ரோமர்கள் காலத்துல இருந்த ரோம அதிகாரம் பற்றி இருக்குது. அன்றைக்கு இயேசு வந்தபோது, உலகத்துல வந்தபோது ரோமர்கள் அன்றைக்கு ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவருக்கு கீழே இருந்த ஒரு அதிகாரி, அவங்க இந்த ரோம அதிகாரி என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் ஆண்டவரை விசுவாசிக்கிறார் என்பது தெரியுது. எப்படி தெரியுது நம்ம விளக்குறோம். அவருக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கிறான், அந்த வேலைக்காரன் சுகமடையும் மரண அவஸ்தைகள், அது மரணம் மறிக்க போகிற ஒரு இடத்துக்குள்ள அவன் இருக்கிறான், அவனுக்கு சுகமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லும்போது, யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். ஒரு விஷயம் நல்லா இங்க தெரியுது, இவன் ஒரு ரோம சேவகன் இல்லையா? அப்ப அன்னைக்கு அவங்க ஆளுகையில் இருந்ததுனால யூதர்கள் மூப்பர்கள் இவரிடத்துல கேட்க வராங்க. ஒண்ணு நல்லா கவனிக்கணும், அவர் அதிகாரத்துல இருந்ததுனால, அவங்க ஆளுகை செய்யற இடத்துல அவங்க இருந்ததுனால, அவங்க போய் இயேசுகிட்ட போய் எங்க வேலைக்காரர் சுகமடையணும், போய் எங்க கேளுங்க, அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவர் அதிகாரம் பண்ணி அனுப்புறோம். இல்ல அதிகாரத்துல இருக்க ஒருத்தர் கூப்பிடுறான்னு என்ன பண்ணுவோம், நம்ம அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு நம்ம போய் ஆகணும். ஆனால் இங்கே மூப்பர்கள் எப்படி வந்தாங்கன்றதா நம்மளுடைய இன்றைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போற விஷயம். என்னது? அவர்களின் 4வது அதிகாரம், அவன் 3 நாள் அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அப்போ வேண்டிக் கொண்டான் அப்படின்னா என்னதோ, அப்போ ப்ளீஸ் பண்ணி கேட்கிறான். அதிகாரத்தோடு அவன் சொல்ல போய் இயேசுவை போய் கூட்டிட்டு என் வேலைக்காரனை சுகப்படுத்தணும்னு சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்லல. அவன் எப்படி சொல்றான்? வேண்டிக் கொள்ளுங்க எனக்காக போய் அப்படின்னு சொல்றான். சொல்லி அப்ப இவங்க எப்படி கேட்கிறாங்க பாருங்க, ஆண்டவரே அவர் ரொம்ப அதிகாரத்துல இருக்கிறாரு, நம்ம இப்ப ரொம்ப அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கிறோம், அதனால நீங்க சுகப்படுத்தணும், இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லல. அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குங்க. ஆனா இங்க எப்படி கேட்கிறாங்க, அவர்கள் இயேசுவினிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, எல்லாம் சொல்லலாம். எப்படி கேட்டாங்க? ஆமென். கருத்தாய் வேண்டிக் கொண்டு. எந்த கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள்? நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரராய் இருக்கிறான். அப்படின்னா அதிகாரமா பயந்து போய் இவரை கூப்பிட வரல. ஆண்டவரே, அவனுக்கு நீங்க இந்த தயவு செய்யறதுக்கு, நீங்க அவனுக்கு அந்த மர்சி காட்டுறதுக்கு, இந்த கிருபையை செய்வதற்கு அவன் பாத்திரராய் இருக்கிறான். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜப ஆலயத்தை கட்டினான் என்றார்கள். அல்லேலூயா. இங்கதான் அவருடைய குணம் தெரியுது. அப்போ அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? இந்த ரோமர்
அந்த இவர் அதிகாரி இயேசுவை தேவனை நேசித்திருக்கிறார் தெரியுது. ஏன்னு சொன்னா அவர் தேவனுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களுக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினதையும் மற்றும் அந்த ஜனங்களை அவர் நேசித்தார் என்பதையும் இங்க காட்டுது. 1 யோவான் 3:23 வாசிக்கலாம். அப்புறமா திருப்பி இந்த இடத்துக்கு நம்ம வரலாம். 3:23 1 யோவான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். இங்க ரெண்டு விஷயம் என்னது? இயேசு குமாரன் இடத்துல நம்ம விசுவாசி இருக்கணும். அப்படி விசுவாசிக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணுமா? எப்படி இருக்கணும்? ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும். ஆண்டவருடைய பிரதான கட்டளை என்னது? தேவனை முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு தேவனை தேடணும், அவரை அன்பு செலுத்தணும். அவரை நாம் அன்பு செலுத்துவது போல நாம் என்ன பண்ணோம்? மற்றவர்களையும் நாம அன்பு செலுத்துவது போல. அப்ப இதுதான் முதல் கட்டளை, பிரதான கட்டளை. இந்த கட்டளை என்ன சொல்ல? எது? தேவனை அன்பு செலுத்தணும். தேவனை போல நம்ம தேவன் சாயலில் உண்டாக்கப்பட்ட ஜனங்களை நாம அன்பு செலுத்தணும். இப்போ இந்த வசனம் நம்ம 1 யோவான் 3:22 தேவனிடத்துல விசுவாசமா இருக்கணும். விசுவாசமா இருந்தா நம்ம மனுஷங்களையும் அன்பு செய்யணும். இப்போ இந்த இந்த அதிகாரிக்கு இந்த குணம் இருந்ததை பார்க்க முடியுது. ஆமா, அவன் இயேசுவை நேசிக்கிறான், விசுவாசிக்கிறான் தெரியுது. அவன் விசுவாசிக்கிறனாலதான் போய் அவரை கூட்டிட்டு வாங்க. யாருக்காக கேட்கிறான்? வேலைக்காரனுக்காக கேட்கிறான். ஏனென்றால் இந்த ரோம அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் இது பண்ணுவாங்க, அதிகாரத்தோட இருப்பாங்க. அவங்க சொல்றதை அப்படியே கேட்க முடியும். ஆனா இங்கே தன் மகனுக்காகவோ தன் குடும்பத்துக்காக, தன் வேலைக்காரனுக்காக. அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறோம். அவர் சொன்ன கட்டளைப்படி மனுஷர்கள் மேலேயும் அவன் அன்பா இருக்கிறான்றத, அப்ப அவங்ககிட்ட அந்த கட்டளை அவங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தமா இல்லையா? இல்லையா? அப்ப அந்த முதலாவது கட்டளையின்படி அவன் அதே மாதிரியே இயேசுவை நேசிக்கிறான். நேசிக்கிறதுனால அந்த ஆலயத்தை கட்டுறதை பார்க்கிறோம். தேவனுக்காக மற்றும் தேவ ஜனங்கள் மீது அவன் அன்பா இருந்தான்றதுதான் அவன் முதல்ல கருத்தாய் சொன்ன விஷயம். அப்படின்னு அர்த்தம். வசனத்தின்படி நீங்க நினைக்கிறதுக்கு இவன் இந்த அதிகாரத்தில் இருக்கிறதுனாலயோ நாங்க பயந்து போய் உங்களிடத்துல இதை கேட்கும்படியாக இல்லை. ஆண்டவரே உங்களுடைய கட்டளையின்படி பார்க்கும்போது இவன் ரோமனா இருக்கலாம், கடவுளுடைய பிள்ளை இல்லை, இஸ்ரவேல் கிடையாது, யூதன் அல்ல. ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி தேவனை நேசிக்கிறவன் மட்டுமல்ல, தேவனை நேசிக்கிறவன், விசுவாசிக்கிறவன், பிறனிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் சொன்னது போல அவன் தன் வேலைக்காக சுகமடைகிறதுக்காக அவங்களை கூப்பிட்டுருக்கான். அல்லேலூயா. அப்போ வசனத்தின்படி அப்படி பார்க்கும் கர்த்தர் என்ன செய்யறாரு? இப்போ எதுவுமே அப்படி பேசுறாரு, சொல்றாரு. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். என்ன பண்ணாரு? ஆண்டவர் உடனே அவன் கூட போகிறான். இப்போ இன்னொரு காரியம் பார்க்கலாம். இங்க போகும்போது அவன் வர தெரிஞ்ச உடனே அவன் இன்னொரு விஷயத்த சொல்றான். 7 படிமா 7, 8, 9. சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆச்சரியப்பட்டு நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல அவர் போய் அந்த வீட்டுக்கு போய் ரீச் ஆகுற பேசோட
அவன் சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை வசனத்தின்படி ரோமனா இருந்தாலும் அவன் எவ்வளவு தேவனை அன்பு செலுத்துறாங்க உணர்ந்து தேவன் என்ன பண்றாரு, அவன் கிட்ட போறாரு. போகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நான் அதிகாரம் உள்ள இடத்துல இருக்கிறேன், நான் அதிகார இடத்துல இருக்கிறதுனால நான் ஒருத்தனை போன்னு சொன்னா போவான், வான்னு சொன்னா வருவான். அப்ப இந்த உலகத்தின்படி அதிகாரத்துல இருக்கிற எனக்கு அப்படிப்பட்ட வார்த்தையில எனக்கு அந்த வல்லமை இருக்குதுன்னா, நான் சொன்னா அவன் செய்வான்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவாதி தேவனுமாக தேவ குமாரனுமாக இயேசு கிறிஸ்து நீர் என்கிட்ட வந்து தொட்டு சுகப்படுத்தணும் அவசியம் இல்லை. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் அப்படியே சுகம் அடைவான் என்று. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உடனே சொல்றாங்க, என்ன சொல்றாரு, அவங்க முதல்ல ஒரு இடத்துல கருத்தாய் ஜெபிக்கிறாங்க. கருத்தாய் சொல்றாங்க. கருத்தாய் ஜெபித்து மட்டுமல்ல, அவனுக்கு அந்த அதிகாரத்தை அவன் புரிஞ்சிருக்கான். தேவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அவன் என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு பாவி, என்கிட்ட வந்து சொல்லல. அவர் அந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும். அல்லேலூயா. சொல்றாரு இஸ்ரவேல் குழு அப்படின்னு அர்த்தம். ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன். அவனுடைய யூதர்களும் இஸ்ரவேலும் அவருடைய பிள்ளைகள். அவனுக்கு இருந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது அவன் மேல யாரும் விசுவாசம் வைக்கல. ஆனால் உங்ககிட்ட வர வேண்டிய தகப்பனுடைய ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சான்? தேவனை பார்த்தானா? தேவனை பார்க்கவே இல்லை. தேவனுடைய வார்த்தையை நம்பி நான் விசுவாசிச்சாங்க ரோமர் 4 சொல்லுது. அவன் அவர் விசுவாசித்து தான் அவர் தேவன் நீதியாக எடுத்துக்கொண்டார். அவரை பார்க்கவே இல்லை, ஆனால் அவர் விசுவாசித்தார். அதனால தான் ஆபிரகாமுக்கு தகப்பன். அதே போல உன் தகப்பன் பார்க்கவே விசுவாசிச்சு அவன் விசுவாசத்தின் தகப்பனா மாறலாம். உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நிக்கிறேன், ஆனாலும் நீங்க என்னை விசுவாசிக்கல. ஆனால் இந்த ரோம சேவகன் எப்படி ஆபிரகாம் பார்க்காமலே விசுவாசித்தானோ அதே போல தேவனை சொன்னால் போதும் என்பதை அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. அல்லாஹ் சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல. நமக்கு அடுத்து நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இவன் அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்தது சொன்னான். அதுக்கேற்றபடி அங்கே போறாங்க. அவரை போகல. ஆனால் அனுப்பப்பட்டவன் போய் பார்க்கும்போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்து இருக்கிறதை கண்டார்கள் என்று 10வது வசனம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி அவன் இருக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையின்படி அவன் இருக்கிறான் என்பதற்கு, அந்த வார்த்தையின்படி அவனுக்கு அன்பு செலுத்துறான், ஆலயத்தை கட்டி இருக்கிறான் மட்டுமல்ல, அவனையே அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு நல்லா வரோம், வார்த்தையை கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நமக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதா? நமக்கு இப்படிப்பட்ட ஜெபம் நம்மகிட்ட இருக்குதா? செய்கை அங்க பாருங்க, அவன்கிட்ட செய்கை இருக்குது. அவன் சொல்றாங்க, அவன் அன்பு செய்வான் ஆண்டவரே, ஆலயத்தை கட்டிக்கிறான். அது மட்டும் இல்ல, அவன் அதை தன் வாழ்க்கையில வைத்திருக்கிறான் என்பதுதான் அவன் வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. நம்ம ஆண்டோட வார்த்தை கேட்போம், வசனம் கேட்போம், எல்லாம் கேட்போம். பிரச்சனை வந்த உடனே நம்ம வாய் எப்படி மாறுமோன்னு நமக்கே தெரியும். அப்படிதானே? எனக்கே தெரியல நான் எப்படி பேசிட்டேன், என்னை அறியாம பேசிட்டேன். உங்களை அறியாம உங்க மாதிரி பேசிடுது. எல்லாம் பெண்கள்லாம் நல்லா சிரிக்கிறாங்க. எப்படிப்பா ஆம்பளை பசங்கள்லாம், ஆண்கள்லாம் எப்படி நல்லது பேசுறதுக்கெல்லாம் இல்லை, தப்பா பேசுற ஒரு விஷயத்துக்கு அறியாம பேசுத. எனக்கே தெரியல, என்ன கண்ட்ரோலே பண்ண முடியலடா. அப்ப இங்கே அவனுடைய செய்கை மட்டுமல்ல, அவன் செய்த காரியத்தை மட்டுமல்ல, வெறும் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தா இல்ல, அவன் வாழ்க்கையும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் விசுவாசித்தான் என்பதை, அவன் இருதயத்தில் விசுவாசித்தான் என்பதை நாம் இதிலிருந்து காணலாம். அல்லேலூயா. அப்போ கருத்தாய் சொல்ற விஷயம், நாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம் வாழ்க்கை, நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்றோம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஜெபம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு சொன்னா, நாம் இந்த ரோம அதிகாரி போல இருக்கணும்.
ஆண்டவரே ஒருத்தர் நம்மகிட்ட நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு யார்கிட்ட சொன்னா அவங்க போய் நமக்காக ஆண்டவருக்கு முன்பாக பரிந்து பேச வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசத்தினுடைய பிள்ளைகளா அவங்க நமக்காக ஜெபிப்பார்கள். ஆனா விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போதுதான் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ கருத்தாய் நாம் ஜெபிக்கணும். கருத்தாய் இந்த ஒரு ஜெபம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் உடனே அந்த இடத்துக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம போவதற்கு முன்பாகவே விசுவாசத்தின் வார்த்தையினால் அவன் வேலைக்கான சுகமடைவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுதான் பவுல் சொல்றார், கருத்தாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்னொரு பார்க்கலாம். யாக்கோபு 5:17-18. எலியா என்பவன் சரி, இங்கே பாஸ்டர் நமக்கு பாஸ்டர் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு தீர்க்கதரிசி ஜெபத்தினால் அல்ல, இயேசு இருக்கிறதுனால தான் அப்படின்னு அந்த ஆரம்பம் வந்து சொன்னாங்க. உண்மை. இங்கேயும் எலியாவை பற்றி நம்ம நிறைய படிக்கலாம். 1 ராஜாக்கள் 17 எலியாவை பற்றி நிறைய படிக்கணும். ஆனா அங்க தீர்க்கதரிசி எலியா இருக்கிற எலியாவை இங்கே எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமி மேல் மழை பெய்யவில்லை. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்கே எலியா என்ற தீர்க்கதரிசி எழுதவே இல்லை. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். நிறைய முறை நம்ம என்ன பண்றோம், ஜெபத்துக்கு பாஸ்டருக்கு ஜெபிக்கலாம், ஜெபிக்க வந்திருக்கவங்க கிட்ட போய் ஜெபிக்கலாம், ஜெபிக்கிறவங்க கிட்ட போய் ஜெபிக்கிறது, அவங்க கொடுக்குற ஒரு கருத்து, ஒரு விண்ணப்பம் அவங்க தள்ளிடுறது. என்னென்ன அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நம்ம அதுக்கு ஜெபம் பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய நினைவு எப்படி, அவங்க பாஸ்டர், அவங்க தீர்க்கதரிசி, அவங்க வந்து கடவுள் அவங்களை நடத்துறாரு. அப்போ நம்மளெல்லாம் நடத்தலையா? நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க ஜெபிச்சாதான் ஜெபம் அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே ஆவியானவர் எலியா என்ற தீர்க்கதரிசி எழுதாமல் எலியா என்பவன் பாடுள்ள மனுஷன். என்னையா எனக்கு இருக்கிற கஷ்டத்துல நான் எங்க ஜெபிக்க முடியுது? அப்போ பாஸ்டர்களுக்கு கஷ்டமே இல்லையா? அவங்களுக்கு எல்லாரும் பாடுள்ள மனுஷன். அதனால இந்த இடத்துல எழுதிட்டு எலியா என்பவன் பாடுள்ள மனுஷன். அங்க தீர்க்கதரிசின்னு எழுதலாம். பாடுள்ள மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்பது என்ன விதவிக்கு சொல்றாரு? நம்மை போல கஷ்டம், கவலை, துக்கம், துயரம், பயம் எல்லாம் ஒரு மனுஷன் அர்த்தம். ஏன்னா எலியாவை பத்தி போய் படிச்சுட்டா தெரியும். வல்லமையா அபிஷேகத்துல ஒரு ஊழியத்தை செய்வாரு. முடிச்ச கொஞ்ச நேரத்துல ஆண்டவரே அந்த இசபெல் பெண்ணை என்னை கொலை பண்ண தேடுறா, நான் செத்தா நல்லது, தற்கொலை ஆகிய அவருக்குள்ள வந்துருது. அப்படிப்பட்ட எலியா அப்படின்னு என்ன அர்த்தம்? பயம் உள்ள ஒரு மனுஷன் தான். ஓடி ஒளியிலிருந்தே நம்ம பார்க்கிறோம், எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவ்வளவு வல்லமையா ஜெபித்தோ, தனக்கு ஒரு ஆபத்து வந்தவன என்ன பண்றாரு? ஐயோ நான் செத்து போயிட்டா பரவாயில்ல, ஓடி ஒளியிறாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனால் அந்த பாடுள்ள மனுஷனை தான் கர்த்தர் இங்க நம்ம சொல்றாரு. நம்மை போல நம்மளும் சில நேரத்துல பலம் உள்ளவர்களா இருப்போம், பலகீனமானவர்களா இருப்போம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்க சொல்ற ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு வானத்தை திறக்கவும் வானத்தை அடைக்கவும் அதிகாரமுடைய ஜெபமாய் அல்லேலூயா. தேவனை பொறுத்தவரை ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சந்திக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது ஏதோ நம்ம தான் சந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி, கடவுள் போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். தேவ பிரசன்னத்தை விட்டே அவரு இல்லாத மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில வரைக்கும் பிரச்சனையை பார்க்கும் போது, சோதனைகளை பார்க்கும்போது, சூழ்ச்சியை பார்க்கும்போது, தடைகளை பார்க்கும்போது, அது மாதிரி நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் மட்டும் தான் தனியா இருக்கிறோம், மற்றவங்க யாருக்க சந்திக்கல, கடவுளே நம்ம பக்கத்துல இல்லைன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால்
தேவனை பொறுத்தளவில் உங்க பிரச்சனை ஏன் திரும்ப சொல்லுங்க, எனக்கு கூட நான் ஒண்ணு சொல்லுவேன், சில நேரம் நான் பார்த்த மாதிரி நீ பிரச்சனையை பார்த்தது இல்லை அப்படின்னு. நம்ம பிரச்சனை தான் பெருசுன்னு சொல்லி பேசுவோம். கடவுளை பொறுத்தவரை பிரச்சனை என்பது அவருக்கு எப்படி சின்னது பெருசுன்னு இருக்குமா? ஐயோ இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு, நான் 2 நாள் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு வருவாரா? அவரை பொறுத்தவரை எல்லா பிரச்சனையும் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பாவம் சொன்னா பெரிய பாவம் செய்யலையா, ஒரு சின்ன பாவம். பாவத்தில் நம்ம ஒரு கணக்கு சொல்லுது, சின்ன பாவம் பெரிய பாவம். கடவுளுக்கு பாவம் என்றால் பாவம் தான், அது சின்ன பாவம் பெரிய பாவம் கிடையாது. அதே போல நம்முடைய பிரச்சனை பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. பிரச்சனையில் அவன் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், உன் பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை மன்னிப்பதற்கு அவர் தயவு பெற்றவர். அந்த பிரச்சனை மாற்றி போடுகிற வல்லமையுடைய தேவன் தான் நம்மளோடு இருக்கிறார். இங்கே இந்த பாடுள்ள எலியா அவருடைய கருத்தான ஜெபம் எடுத்தா தேவ வார்த்தை வருகிறது. அவனுக்கு என்ன சொல்றாரு எலியா கிட்ட? வானத்துல ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னுக்காக தேசத்துல மழை வரக்கூடாது என்று ஜெபம் பண்ண சொல்றாரு. அவர் அந்த வார்த்தைகள் ஜெபிக்கிறார். 3 வருஷமும் 6 மாதம் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு பாடுள்ள மனிதன், நான் சொன்னது ஒரு பலகீனமான மனிதன், ஒரு பயந்து ஓடின மனிதன், ஓடி ஒளிந்த மனிதன், நான் செத்தா பரவாயில்ல சொல்ற அளவுக்கு இருந்த ஒரு மனிதன், நான் தீர்க்கதரிசி என்று சொல்லாத எலியாவை பற்றி சொல்றேன். அவர் தீர்க்கதரிசி நீங்க சொல்றாரு, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். ஆனாலும் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தை அவர் கருத்தோடு ஜெபம் பண்ணும்போது தேவன் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார், வானத்தை அடைக்கும்படியாக. அல்லேலூயா. மறுபடியும் அவர் ஜெபிக்கும் போது வானம் திறக்க செய்கிறார். இன்றைக்கு தேவ ஜனங்கள் உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க சந்திக்க எதுவாக இருக்கட்டும், தேவ சமூகத்துல வார்த்தையோடு கொண்டு போய் ஜெபம் பண்ணுங்க. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளோட இருக்கிறவர் பெரியவர், வல்லமை மிக்க தேவன். நம்ம ஆண்டவரை பற்றி பெருசா நினைக்கிறது உள்ள சர்ச்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் துதிக்கிறது, ஸ்தோத்திரிக்கிறது, குதிக்கிறது, கையை தட்டுறது எல்லாம். இதை தாண்டி போயிடக்கூடாது. அப்படியே வேறு மனிதர்கள், ஆவியில வேறு மனிதர்களா மாறும் பைபிள் சொல்லிருக்கு. நம்ம எப்படி மாசத்துல அப்படியே வேற, உள்ள இருக்கும் போது ஓடுறது வெளியே. அப்ப கடவுள் என்ன இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறார், அதுக்கு பிறகு அவர் இல்லையா? சொல்லுங்க. வெறும் ஆலயத்துல தான் இருக்கிறாரா? அப்படின்னா இன்னிலிருந்து நம்ம எல்லாம் இந்த சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்துருக்கோம். நாம் இங்கே வந்து நம்ம ஒருவர் சேர்ந்து இணைந்த நம்ம விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள, நாம் நம்பிக்கையில இன்னும் வளர, பயபக்தியில, அதற்காக தான் ஆலயத்துக்குள்ள வருகிறோம். சில வீட்டுல குறையா இருக்கும்போது அதை நாம் நிறைவாக்கி கொள்வதற்காக மறுபடியும் வெளியே போய் உலகத்துல நாம் கேட்ட வார்த்தைகளை எப்படி வாழ்வதற்காக தான் நம்ம வெளியே போறது. அல்லேலூயா. ஆனா ஆலயத்துக்குள்ள ஒரு விஷயம் வெளியே போனோம் இல்லை, கர்த்தர் இங்கே நாம் பலப்பட்ட வார்த்தைகளை, கேட்ட வார்த்தைகளை வெளியே போய் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுதான் முக்கியம். நாம் அப்படி செய்யறது இல்லை. உலகத்துக்குள்ள போனோம்னா வாலிப பசங்க என்ன பண்றாங்க, வாலிப மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து அவங்களே போல நம்ம பயபக்தியை காமிச்சா நம்மளை தள்ளிடுவாங்களோ, ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்னு பையங்க. பொம்பளை பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களும் பெண்களும் அப்படிதான், மற்றவங்களும். நாம் உலகத்துக்குள்ள போனோம்னா உலகத்தின் ஒத்த வேஷத்தை தரித்துக் கொள்கிறவர்களாய் மாறும். ஜெபிக்கிற போது வல்லமையா ஜெபிக்கிறது, வாழும்போது செய்யறதெல்லாம் வேற மாதிரி. நம் வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது. நம் ஆவி, ஆத்மா, சரீரம் தேவ சமூகத்துல என்ன கருத்தோடு ஜெபிக்கிறோமோ, இந்த ரோம சேவன் பாருங்க எப்படி கருத்தாய் ஜெபித்தானோ இருந்தாலும் அவனுக்காக ஜெபித்தானோ அதை ஆண்டவர் பார்க்கும்போது அதே விசுவாசத்தை காண்கிறார். இங்கே வெளிய பாடுள்ள மனுஷன் தான் ஆண்டவர் நான் ஜெபிக்க மாட்டேன், அவன் சொன்ன உடனே ஜெபிக்கிறான். அதே நேரத்துல அவன் சொன்ன உடனே கர்த்தர் அதன்படி செய்யும் போது அந்த இடத்துல மழை வருவதை பார்க்கிறோம். மழையா. அப்போ நான் பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, 16 படிமா. நீங்க சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் முக்கியமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நான் சொஸ்தம் அடையும்படிக்கு சொல்லுங்க எல்லாரும், திருப்பி சொல்லுங்க.
நம்ம என்ன செய்யணும்? நம் குற்றங்களை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ண நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிக பலனுள்ளதா இருக்குது. நீதிமான் யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்துதான் எலியா பத்தி எழுதுறாங்க. ஏனென்றால் எலியா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர் அல்ல. ஆனால் நீங்களும் நானும் யார் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள்? அதனால சொல்றாரு, இயேசு ரத்தத்தால் கழுவப்படாத எலியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஜெபம் எத்தனை வல்லமை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுடைய பழைய ஏற்பாட்டுடைய பரிசுத்தமான ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கழுவப்பட்டாங்க. அதை காட்டும் மேன்மையான ரத்தம் இயேசுவின் ரத்தம், தேவகுமாரனுடைய ரத்தம், தேவனுடைய ரத்தம். அப்ப அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற நமக்கு எத்தனை பெரிய வல்லமை இருக்கிறது, நாம் அதை எண்ணி பார்க்கிறதே இல்லை. அதனாலதான் சொல்றார் ஆண்டவர், நாம் மன்னிக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டோம்னா ஆண்டவருடைய சுவாபம், ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய சாயம் நமக்குள்ள வரணும். ஒருவருக்கொருவர் இன்றைக்கு உங்க மனசுல யார் குறிச்சு உங்களுக்குள்ள கசப்பு இருக்கு, யார் உங்களுக்கு எதிராக செஞ்சுட்டாங்க, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, யார் உங்களை ஏமாற்றிட்டாங்க, யார் மேல ஒரு எரிச்சல் இருக்கு, யாரை பழி வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, என்னால் மன்னிக்கவே முடியாது. இன்றைக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் நம்மளுக்கு எல்லாருக்கும் நேரம் கொடுக்கும், எல்லா விஷயம் கண்களை முடியும். யார் உங்களால மன்னிக்க முடியும்? இன்றைக்கு அவர்கள் செய்த தவறு எவ்வளவு பெரிய தவறா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய குற்றமா இருக்கட்டும், இன்றைக்கு அவர்களை நீங்க மன்னிங்க. எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்க கொண்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், அவங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம், யார் மூலமோ, யாரோ உங்க ஃப்ரெண்டா இல்ல உங்க சொந்தக்காரங்க, ஏதோ ஒண்ணு யாருக்காவது இப்போ ஒரு நிமிஷம் அவங்களுக்காக மன்னித்து ஜெபம் பண்ண. ஆண்டவரே உங்க பாவங்களை எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிருபை கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளா வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிப்பது நமக்கு தெரியுது. இப்ப எல்லாரும் உங்க மனசுல யார் உங்க மாமியாரை குறிச்சா, மாமனாரை குறிச்சா, நாத்தனாரை குறிச்சா, உங்க சகோதரி குறிச்சா, உங்க அண்ணனை குறிச்சா, உங்க மச்சானை குறிச்சா, உங்க யாரை பற்றி உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை குறிச்சா, யாரை குறித்து உங்களுக்கு இன்றைக்கு வசப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது, மன்னிக்க முடியாதுன்னா இன்னைக்கு அவர்களை நீங்க மன்னிங்க. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தது போல எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக செய்தவர்களுடைய யாராக இருந்தாலும் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் யாருக்காக மன்னிக்க முடியாதவர்களை இன்றைக்கு மன்னித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து இரத்தத்தால் கழுவி அவர்கள் மண்ணில கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் எல்லா பாவத்தில் இருந்தாலும் இன்றைக்கு நீர் அவர்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான்களாக இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் ஆக்கப்பட்ட எங்கள் ஜெபத்தை வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அப்படியே செய்வதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அப்போ இன்றைக்கு நிறைய நம்ம என்ன செய்யணும், நம்மளே ஒரு தீர்மானம், அவன் மாற மாட்டான், அவளா மாற மாட்டான், இவங்களா மாற மாட்டாங்க, நமக்கு சொல்லவே கூடாது. நம்மளை குடும்பத்தில் எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அங்கே நாம் மன்னிக்கும்படியான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல ஊற்றப்படும். அப்படி நம்ம மன்னித்து செய்யும் பொழுது இங்க என்ன சொல்றாரு, எலியாவை இப்ப எலியா கிட்ட வர்றாங்க. உன் ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட உனக்கு, எலியா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுடைய அவருடைய ஜெபத்துக்கு அத்தனை வல்லமை இருந்தால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட உனக்கு எத்தனை வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நோய் வியாதி பார்த்துட்டு அது குணமாகாது, அது சுத்தமடையாது, கேன்சர் செஞ்சா அது அவ்வளவுதான், அங்க சொல்லக்கூடாது. வானத்தையும் பூமியும் ஒருத்தர் கட்டினார் என்றால் அதை காட்டிலும் இயேசுவின் ரத்தத்திற்கு எத்தனை வல்லமை இருக்கு. அப்ப நம்ம யாரையும் ஒருத்தர் நோய் வந்தா அந்த நோய் விரட்டி அடிக்கிறவர்களா மாறணும். அல்லேலூயா. மரண அரசில் இந்த ரோமர் சேவல் சொல்றான், என் மகன் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, வேலைக்காரன் குணமடைவான். அப்ப ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தேவனால்
ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தால் கருவப்பட்ட நமக்கு எத்தனை வியாதியை சுகப்படுத்த முடியும், எத்தனை பேரை எழுப்ப முடியும். நாம் மூக்கமாக ஜெபிக்கிறது இல்லை, கருத்தோட ஜெபிக்கிறது இல்லை. உங்களுக்கு புரியுதா? நாம் கருத்தோடு ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய ரத்தத்தை நாம் நிந்திக்கிறவர்களா மாறி அவருடைய பாடுகளை நாம் எண்ணி பார்க்கிறது இல்லை. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு உங்க பிரச்சனை எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும், எவ்வளவு ஒரு குடிகார மனுஷன் மாறவே இல்லை, எல்லாரையும் மாற்றுகிற வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் கருத்தாய் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேசுடைய ஜெபத்தை நம்ம பார்க்க போறோம். யாபேசை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும், நிறைய முறை கேட்டிருப்பீங்க, நிறைய மெசேஜ் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு முறை நம்ம திருப்பி 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை பார்க்கலாம். அடுத்து நம்ம கடந்து போக போற விஷயம் ஆவியோடு ஜெபிப்பதை பற்றி. சீக்கிரம் 1 நாளாகமம் 4. குறித்த ஒரு அருமையான யாபேசை பத்தி நிறையலாம் இல்லை, பைபிள்ல எங்கே நிறைய இடத்துல இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒரு கருத்தான ஜெபத்தை நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி கருத்தான ஜெபம் என்றால், ஒரு சபிக்கப்பட்டவன் வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதத்திற்குள்ள அவன் போக முடியுது என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. யாபேஸ் தன் சகோதரை பார்த்து கனப்பெற்றவன். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். என்ன விஷயம்? அவங்க அம்மா அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? இந்த மாதிரி யாரும் பேர் வைக்காதுங்க உங்க பிள்ளைகளுக்கு. எப்படி பேர் வச்சிருக்காங்க? நான் துக்கத்தோடு பெற்றேன். ஒவ்வொரு முறையும் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடும் போது, அவன் சொந்தக்காரங்க கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஏன் துக்கத்தோடு பிறந்தவனே அப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க. யாபேஸ் தான் இருக்கும். அதை கேட்கும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்குமா? அதை சொல்லும் போதுலாம் அவன் துக்கமா இருக்கும். ஆயிருப்பானா இல்லையா? ஒரு நொண்டியா ஒரு ஆள் இருக்கிறாங்க, கண்ணு தெரியாத குருடங்களா இருக்காங்க, நமக்கு நல்லா தெரியுது. ஆனா அவங்கள குருடிங்க வா, செவிடிங்க வான்னு சொன்னா அவங்க சந்தோஷம். ஆமா எனக்கு குருடி கரெக்டா சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொல்லுவாங்களா? எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எவ்வளவு துக்கமா இருக்கும். அதே போல யாபேஸ்க்கு இருந்திருக்கும். ஆனால் இங்கே யாபேசை பார்க்கும் சகோதரனை பார்க்கலாம் கனம் பெற்றவனா இருந்தான். அப்ப எப்படி அவன் கனம் பெற்றவனா ஆனான்றதா கீழே 10வது வசனம். என்னது? இங்க யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனின் என்னை ஆசீர்வதித்து. பாருங்க, இன்னைக்கு கூட உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, குழந்தை பிறக்க சொல்லுவாங்க, இந்த குழந்தைனாலதான் என் வாழ்க்கை ரொம்ப என் குடும்பம் நிறைய மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்தனால என் வாழ்க்கையை மோசமாயிடுச்சுமா. ரெண்டுமே தவறு. அந்த குழந்தை நான் பிறந்தனால என் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த குழந்தை செல்லம் கொடுத்து செல்லம் அடிக்கவே மாட்டாங்க அந்த குழந்தைய. ஏன்னா இவங்க வாழ்க்கை நல்லா, இவங்க வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த குழந்தை குட்டி செவராக்கிடுவாங்க. அடிக்காம திருத்தாம பண்ணி இந்த குழந்தைய தள்ளி விட்டுருவாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க. உலகத்துல நடக்குது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம்ல. என்ன புதுசா பாக்குறீங்க? நான் ஏதோ வேற உலகத்துக்கு வந்த மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்பெல்லாம் நடக்கிற காரியங்கள் உண்டு. அந்த குழந்தைக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அதே குழந்தை இன்றைக்கு யாபேசுடைய வாழ்க்கையில. ஆனால் இந்த யாபேஸ் என்ன செய்தான்? அப்படி இல்லை. என்ன பண்ண பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்றான். அல்லேலூயா. அவன் கனம் பெற்றனா மாறதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டவரே நான் பிறந்ததுனாலதான் எங்க அம்மா துக்கம்னு சொல்லி சொல்லிச்சா, சோ எந்த தீங்கும் என்ன துக்கப்படுத்தக்கூடாது. தேவனை நோக்கி அவன் பண்றான், என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆசீர்வதின்ற ஒரு வார்த்தையை நம்ம பெரிய ஆளாக்க மாட்டோம். அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? அதை சொல்லுங்க டெய்லி.
நீங்களே உங்களை எனக்கு முடியாது, இது கிடையாது, எனக்கு இது இருந்தாலும் நீங்களே உங்களுக்கு க்ளோஸ் பண்றீங்க. ஏன்னா நீங்க எப்பயும் தேவனை தள்ளி வச்சிருது. இங்க யாபேசிட்டு ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொன்னான். அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெயிட் பண்ணப்பா நான் செய்யறேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எவ்வளவு அருமையான கருத்தான ஜெபம் பார்த்தீங்களா? அவனுடைய காசையை உடைச்சிட்டான். அவன் பண்ணின ஜெபம் ஆசீர்வாதத்துக்கு போயிட்டான். அதுக்குதான் அவன் கருத்து சொல்றாரு, அவன் கனம் பெற்றவன் சொல்லியிருந்தா பரவாயில்ல, மற்ற சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனா அவனை மாற்றினார். அவன் தாய் துக்கத்தோட பெற்றுன்னு சொன்னா கருத்து சொல்ல, உன்கிட்ட இருக்க எல்லா பிள்ளையோட இவனை மேல உயர்த்திருப்பாரு. அல்லேலூயா. கருத்தாய் ஜெபிக்க கற்றுக்கணும். ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு ஜெபிக்க கற்றுக்கணும். ஒவ்வொரு ஜெபம் பண்றது இல்லை, ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறவர்களா இப்ப மாறணும். அல்லேலூயா. அப்போ இது போல ஆண்டோடைய வார்த்தையை வசனத்தை எடுத்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பாருங்க எதையுமே அப்படியே தான் நடக்கும். ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதா? இல்ல. வானத்தை அடைக்கக்கூடிய வல்லமை, திரட்டக்கூடிய வல்லமை, அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இங்கே பாருங்க வாழ்க்கையை சாபத்தை விட்டு ஆசீர்வாதத்துக்குள் நுழைய செய்கிறார். அல்லேலூயா. இப்படிதான் நாம் கருத்தோடு ஜெபிக்கணும் வசனத்தை. சரி, இது நல்லா இருக்குது. அடுத்ததாக ஆவியோடு ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லியிருக்கேன். நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. நிறைய பேர் ஆவியில ஜெபிக்கிறதே கிடையாது. ஆவியானவரை நம்ம கூட நினைச்சுக்கிறோம். வந்து பாட்டு பாடும்போது நம்ம ஆண்டவர், இதனாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இது என்ன இப்படி குதிச்சுட்டு இருப்பாங்களா, இப்படி பண்ணுவாங்களே, நிறைய பேர் ஆவியானவரை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டம். ஆவியானவர் நமக்கு யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆவியானவரை குறித்து கருத்தோடு ஜெபம் பண்ணணும், ஆவியோடு ஜெபம் பண்ணணும். அப்போ ஆவியினால நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ண முடியும். அடுத்தது கருத்தோடு பாடணும், ஆவியோடு பாடணும். அப்போ ஆவியினால நம்ம என்ன பண்ண முடியும்? பாடவும் முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்நிய பாஷையினால பாடுறதை பத்தி நான் சொல்றேன். நான் இங்க பாடுறதை பத்தி நான் வரல. இப்ப அந்நிய பாஷையில பாடு, முதல்ல நம்ம அந்நிய பாஷையில பேசல. முதல்ல அந்நிய பாஷையில நாம் ஜெபிக்கும் போது, ஏன்னா முதல்ல நமக்கு வசனம் புரியுது, இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்றோம், அதனால இந்த ஜெபம் புரியுது. இந்த அந்நிய பாஷையில பண்ணும் பொழுது நமக்கு புரியும். நான் ஒரு இதுக்காக சொல்லல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கணவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க இங்கிலீஷ். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆனா அவர் பண்ண ஜெபம் வேஸ்டா? இல்ல. புரியலன்னா நீங்க ஒண்ணு கொஞ்சம் சொன்னீங்க, சில பேர் ஆமின்னு சொன்னீங்களே. அப்போ அந்த அந்த பண்ணின ஜெபத்துக்கு மீனிங் இருக்குது. ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால அவர் ஜெபம். அதுக்காக நீங்க எல்லாம் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்தீங்களா? அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது நம்மளும் அவரோட சேர்ந்து ஆமின்னு சொல்லி ஜெபம். அப்போ உலகத்தில் பேசுற எல்லா பாஷைக்கும் அர்த்தம் இருக்குது. நம்ம என்னைக்கு அதை புரிய ஆரம்பிச்சோமோ அப்போ அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆமா, அதுக்கு அர்த்தம் இருக்குது, நம்ம மொழிக்கு அர்த்தம் இருக்கு புரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்நிய பாஷை வரும்போது நமக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாதுன்னா நம்ம என்ன பண்றோம்? முதல்ல அத என்ன பண்றோம்? முயற்சி எடுக்கிறது கிடையாது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கிடையாது. படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே நமக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுடன் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் அடுத்தது தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்
அந்தப்படியே ஆவியானவர் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அல்லேலூயா. இங்க ஆவியானவரை குறித்து ஒரு விஷயம் சொல்லுவோம். முதல்ல நம்ம படித்தது கருத்தோடு பண்ற ஜெபம். இப்ப ஆவியோட ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்ணுவார்ன்றதை பத்தி நம்ம பார்க்கணும். இங்க ஆவியானவர் என்ன செய்வாரா, நம்மளுடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க எல்லாரும், பலவீனங்களில் உதவி செய்கிறார். இப்ப நிறைய பேர் நல்ல ஜெபம் பண்ணும். ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவு ஏதோ ஒரு வந்துருச்சு வச்சுங்க, வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, கேட்டா என்னமா ஜெபம் பண்றேன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஜெபம் நல்லா இருக்கும், நல்லா ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டம் பிரச்சனை வந்துருச்சு, சமாளிக்க முடியல, உடனே என்ன பண்ணுவோம், நிறைய பேர் சொல்ற விஷயம், நான் இன்னும் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவீங்களா, இப்போ ஜெபமே பண்ணல, ஜெபிக்கவே தோணல அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா? இப்போ இந்த பலவீன இடத்துல தான் ஆவியானவர் வர. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், இந்த ஆவியான நினைக்க வேண்டாம், மனுஷனை தேடி போறது. எனக்கு ஜெபம் பண்ணி எனக்காக அவங்க இன்னொரு பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம். நீங்க சொன்ன ரெக்வஸ்ட்டுக்கு அவங்க அதிகமா ஜெபிப்பாங்களா, அவங்க ரெக்வஸ்ட்டுக்கு அவங்க அதிகமா ஜெபிப்பாங்களா? சொல்லுங்க. நீங்க போய் என்ன கட்சி கேளுங்க, ஐயோ மறந்துட்டோமா, ஒரு பிரச்சனை வந்துதான் நானே ஜெபம் பண்ணல. இங்க ஆவியானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இங்க தேவனே வந்து உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் யாரு? தேவன். இந்த தேவன் உன் பலவீனங்களிலே அவர் உனக்காக ஜெபம் செய்வதற்காக உதவி செய்கிறார். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறார்? இப்ப நீங்க உங்க பிரச்சனைன்னு சொன்னீங்க, சரியா? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க பிரச்சனை யாரோ ஒருத்தர் பிரச்சனை சொல்லுவீங்க அவங்க கிட்ட. இப்போ அதே ஆள் நீங்க சொன்ன ஒரு பிரச்சனைக்கு உரிய ஒரு ஆள் அவங்க இன்னொருத்திட்ட போய் ஜெபம் பண்றாங்க, அவங்க கர்த்தரை அறிஞ்சவங்க சொல்றாங்க, மாமியார் மருமகள் பிரச்சனையே எடுத்துக்கலாமே, சரியா? மாமியார் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி எங்க மாமியார் ரொம்ப மோசம், மாமியார் வந்து சொல்லுவாங்க மருமகளை பத்தி. இப்போ இதுல ரெண்டு பேருக்காக யாருக்காக ஜெபிக்கலாம், யார் சரி யார் தப்பு சொல்ல முடியல. இப்போ ஆவியானவருக்கு இப்போ நீங்க பிரச்சனையை பார்க்குறீங்கன்னே வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த பிரச்சனை இது இந்த பொண்ணுகிட்ட தான் இதான் தப்பு, இந்த மாமியார்கிட்ட தான் தப்பு. ஆனால் சொல்றதுக்கு நம்ம நிறைய முறை என்ன பண்றோம், சயங்கம் சொல்ல மாட்டோம். இப்போ இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க உனக்கு அவங்கள பற்றி தெரியாது, இப்படி கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்கள பற்றி நீ பார்க்குற மாதிரிலாம் அவங்க இல்லை, அவங்க வேற மாதிரி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இங்க கர்த்தர் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் அவங்களுடைய மெயின் பிரச்சனை என்ன, அவங்களுடைய குணம் என்ன, அவங்களுடைய சுவாபம் என்ன, எந்த பிசாசின் பிடியில இருக்கிறாங்க, அதற்காக அவர் ஜெபம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்ற விஷயம் புரியுதா, புரிஞ்சுக்க முடியுதா? அவர்களுடைய மெயின் பாயிண்ட் என்னவோ அதுக்காக ஜெபிப்பார். நம்ம முகத்தை பார்த்து ஜெபிப்போம், கர்த்தரோ இருதயத்தை பார்த்து ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க அவங்க பேசுற வார்த்தையை வச்சு ஜெபிப்பீங்க, கர்த்தரோ ஆவியானவரோ அவருடைய சிந்தைகளை அறிந்து ஜெபம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க இறுதி ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தையை நம்ம யாரும் அறிய முடியாது, ஆராய முடியாது. ஆனால் கர்த்தர் ஆவியானவர் அதற்காக ஜெபிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் வெறும் அடுத்தவங்களுக்காக முதலாவது உனக்காக ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற நமக்கு ஆவியானவர் நாம் இருதயத்தையும் நாம் சிந்தையும் பார்த்து அதற்கேற்றபடி ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை வரும். இதை நம்ம எப்படி சொல்றது போய் மற்றவங்களுக்கு நினைச்சுக்கணும்.
அங்கேதான் ஆவியானவர் 27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். உன் ஆவி என்ன சிந்தையில் இருக்கிறதுன்னு அறிந்து ஆவியானவர் அதற்காக ஜெபம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது அந்நிய பாஷை என்பது ஏதோ சும்மா ஏதோ ஒரு சொல்லிட்டு போறாங்கன்னு அர்த்தம் இல்லை. தேவன் நம்மை கொண்டு நம்ம வாயை கொண்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். அதனால அர்த்தம் கிடையாது, அர்த்தம் உண்டு. அதுவும் தேவனே ஜெபிக்கிறான் என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நமக்கு எப்படி ஜெபிக்கிறது தெரியாத போது தேவன் அந்த காரியத்திற்காக நாம் இருதயத்தில் சிந்தையை அறிந்து நமக்கு என்ன தேவை என்ன பிரச்சனை என்பதிலிருந்து நம்மை விடுவித்து நமக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது உங்களுக்கு சிம்பிளா சில பேர் கேட்பாங்க, சரி ஏசப்பா என்ன ஆன்மீக பாஷையா பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம நல்லா பார்க்கிறோம், உங்க இருதய சிந்தத்தை நம்ம இருதய சிந்தத்தை யாரால் அறிய முடியுமா? அறிய முடியாது. மற்றவங்க யாராவது ஒன்று என்ன நினைக்கிற உன் மனசுக்கு பெண்ணை போட்டு எல்லாம் எனக்கு தெரியும் சொல்ல முடியும், யாராலையும் சொல்ல முடியாது. நாளைக்கு நான் எப்படி சிந்தி பண்றதுக்கு நமக்கு கூட தெரியாது. ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெரியும். தெரியுமா இல்லையா? பாருங்க, இந்த உலகத்தில் ஆண்டவர் இருந்தபோது எப்படி இருந்தார் நான் பார்க்கலாம். யோவான் 13:11 சீக்கிரம். நம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருக்கிறபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். யோவான் 6:64 யோவான் 6:64 ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் நம்மை காட்டிக் கொடுக்கும் இன்னார் என்றும் ஆதிக்கிறதாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவனின் பிதாவின் அவரை விலகிட்டால் எழுத்தில் வரமாட்டார் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல நான் இயேசுவை பற்றி நம்ம பேசுறோம். எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 6:64 ஆகியும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக சொல்லும். ஆதி முதலாக இயேசு அறிந்திருக்கிறபடியால் அவர் பின்னும். ஆதி முதலாக. ஆதின்ற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்படின்னா ஆதில என்ன அர்த்தம்? முதலில். அப்போ உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாக இங்க அவர் முன்னாடி நிற்கிற யூதாசும் மற்றவர்களை எல்லாரும் படைப்பதற்கு முன்பாக. அப்பனா ஆதினா எங்க? ஆதியிலே வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் இல்லையா? இந்த சிருஷ்டிக்கிற மனுஷனை ஆதியிலே முதல்ல கர்த்தர் இந்த உலகத்துக்குள்ள வந்து 12 பேரை செலக்ட் பண்ணி அவரோட பழகிறத பார்த்து இந்த யூதாஸ் தான் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு இல்லை, இவங்க தான் என்னை விசுவாசிப்பாங்கன்னு அப்படி இல்லை. ஆதியிலே கர்த்தர் தெரிந்திருக்கிறார். உங்களை என்னையும் படைப்பதற்கு முன்பாகவே நீ நானும் எப்படி இருக்கோம் என்னவா இருக்கோம் என்பதை அவர் ஆதியிலே தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்நிய பாஷை தேவையில்லை. நீ யார் ஏன் சொன்னீங்க பாருங்க, அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் யாருன்னு தெரியும், தன்னை காட்டி கொடுக்க போறோம் யாருன்னு தெரியும். சரி, இப்போ இது அப்படியே இந்த இடத்துல நான் நம்மளை கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். என்ன தெரிஞ்சிச்சு? யாரெல்லாம் விசுவாசிப்பாங்க, யாரெல்லாம் காட்டி கொடுக்க போறாங்க. இப்போ இயேசுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். நம்மளை ஒருத்தர் காட்டி கொடுக்க போறாங்கன்னு ஒருத்தர் கூட இருந்தா நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? எப்படி நடத்துவீங்க?
காலை வரை கழுவுனார, நீ கழுவீங்களா? காலை வாரி விடுறவன் அவனை ஊருக்குள்ள சொல்லிப்பீங்க இல்லையா? உங்களை என்ன சேர்த்துக்கிறாங்க. நம்மளை ஒருத்தர் காட்டி கொடுத்து நம்மளை சாகடிக்க போறான்னு சொன்னா அவனை கூடயே உட்கார வச்சுக்கிட்டு அவன் காலையும் போட்டு கழுவுவோமா? புரியுதா உங்களுக்கே? அவன் சிலுவைக்கு போறான், நம்ம சிலுவைக்கு போல. அவனை முதல்ல வெட்டிடுவோம். அவனை என்னென்ன பண்ணணும் பண்ணணும். சரி, அடுத்தது இப்போ யாரெல்லாம் தம்மை விசுவாசிப்பார்கள் அப்படின்றது சரியா? இப்போ கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்னது? இவங்க தான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வருவாங்க, இவங்க தான் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இப்போ என்ன செய்வீங்க நீங்க? சும்மாவே நம்ம ஜெபம் பண்றது இல்லை ரட்சிக்கிறது. இன்னும் இவங்க ரட்சிக்கவே மாட்டாங்க லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்ல ஜெபிப்பீங்களா? சொல்லுங்கம்மா. அவ்வளவுதான். மூடின கதை மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கர்த்தர் எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துல நாம கர்த்தருக்கு செய்யணும். சரியா? சரி, இப்போ சப்போஸ் நான் என்ன வச்சு சொல்றேன், ஆண்டவருக்கு இருப்பேன், நான் ஆண்டவரோட இருப்பேன், விசுவாசிக்கிறேன் சொல்றேன். நான் பரலோகத்துக்குள்ளே நுழைய மாட்டேன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் இதை போதிச்சுட்டு உட்கார்ந்துருப்பேனா? எத்தனை பேர் கர்த்தரா நடத்தப்பட்டோன்னு விழுந்து போனவங்க இருக்கிறாங்க. அதை முதல்ல விழுந்துட தெரிஞ்ச அவங்க முதல்ல போதிக்கவே மாட்டான். ஆமா இல்லைங்க? கரெக்டா? இப்போ உங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிக்கவே மாட்டோம். உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கல என்ன பண்ணுவோம் தெரியுமா? இன்னொரு விஷயம் சொல்றேன். சரி, அவன் விசுவாசிக்க மாட்டான், பரலோகத்துக்கு வர மாட்டான், அவன் ஜெபிக்கல. ஆனா அதை காட்டி நம்ம மோசமானவங்களா மாறிடுவோம். எப்படி? அவனை பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அவன்கிட்ட அன்பா நடப்போமா, கசப்பா நடப்போமா? அவன் எப்படி காட்டுவோம்? வெறுப்பை காட்டுவோம். இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் பரலோகத்துக்கு வரமாட்டான், ஊரெல்லாம் சொல்லுவோம். அவனை நம்ம என்ன செய்வோம்? அவனை குற்றப்படுத்துவோம், அவனை குறை சொல்லுவோம், அவனை நம்ப மாட்டோம், அவன்கிட்ட சேர மாட்டோம், அவன் மேல கசப்பா இருக்கும், அவனை மன்னிக்க மாட்டோம். இப்ப பாவனா யார் செய்யறா? அவனா நம்மளா? சொல்லுங்க. இப்போ அவன் இப்ப யார்? நம்ம எந்த லிஸ்ட்ல போயிடுவோம்? எங்க போயிடுவோம்? பரலோகத்துக்கு போவோம். உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சு வைக்கல. ஆனால் தேவன் தன்னை காட்டி கொடுக்கிறவர்கள் என்ன தெரிந்தாலும், தன்னை விட்டு ஓடி போகிறவர்கள் என்ன தெரிந்தாலும், தனக்காக ஜீவனை கொடுக்க போகிற என்ன தெரிந்தாலும், ஆனால் அவர் ஆதியிலிருந்து எல்லார் மீது அன்பு வைத்தார். அதனால்தான் தேவன் உலகத்தை இவ்வளவாக அன்பு கொண்டார். உலகம் என்று சொன்னார், உலகத்துல நன்மையானவங்களை கெட்டவானவங்களை விசுவாசிக்கணும், அவரை நம்பி அவரை வணங்கலையோ எல்லாரையும் அவர் அன்பு செலுத்துகிறார் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. அதனாலதான் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவருக்கு அன்னை பாஷை தரும். ஆனால் நமக்கு இருதயம் தெரியாது, சிந்தனையும் தெரியாது, நமக்கு நம்மளையும் தெரியாது. அதனாலதான் தேவன் நமக்காக ஆவியானவரை அனுப்பி ஆவியானவரை நமக்காக ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்பவர் லிமிட். இயேசு என்பவர் என்னது? லிமிட். இங்கிலீஷ் வார்த்தை சிலர் சொன்னா புரியும். அன்லிமிட்னா புரியுமா புரியாதா? எல்லாருக்கும் புரியும். ஆவியானவர் அப்படிதான். இயேசு ஒரு இடத்துல இருந்தார், ஆனால் இன்னைக்கு அவர் ஆவியானவராக எல்லாருக்குள்ள அவர் இருக்கிறார். அன்லிமிட். அல்லேலூயா. அப்ப பார்க்கலாம். சரி, இந்த ஆவியானவர் அந்நிய பாஷையில நமக்குள்ள ஜெபிக்கிறான்னு தெரியுது, ஆனா நமக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? அப்ப என்ன, நமக்காக ஒரு எப்படி வேண்டுதல் செய்கிறார் என்பதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 35-36. விரும்புகிறோம் என்றார்கள். அவர்
அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். 38, 39 படிமா. இயேசு அவர்களை 40 வரைக்கும் படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். இங்க யாக்கோபும் யோவானும் அவரிடத்துல வந்து கேட்டுக்கொள்கிறார்கள். அப்படின்னா ஒரு ஜெபம் தானே. இன்னைக்கு இயேசு பார்க்கிறோம், நம்ம எது இயேசுட்டு கேட்டாலும் அது ஜெபம். சரி, இங்க ஒரு ரிக்வெஸ்டை கொண்டு வராங்க. போதுகிறே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப இங்க ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் கேட்கிறேன். அப்ப சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய மகிமையில நாங்கள் உங்களுடைய வலது பக்கத்தும் இடது பக்கத்திலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ இந்த பிரேயரை இவங்க கொண்டு வராங்க. இந்த பிரேயரை கர்த்தர் உனக்கு என்ன வேணும் சொல்லுன்றாரு. சரி, இந்த பிரேயரை கொண்டு வந்த உடனே கர்த்தர் அந்த பிரேயரை பத்தி பேசுறாரு. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கும், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றால் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கரெக்டு, நான் செய்யற மாதிரி தான் நீங்க செய்ய போறீங்க. அவங்க கேட்ட பிரேயர் தப்பு இருந்ததா? இல்ல, இது வரைக்கும் கரெக்டா இருக்கு. இதை சொல்லிட்டு ஆண்டவர் இப்ப இன்னொரு ஒண்ணு செய்யணும். இந்த ஜெபம் நான் கருத்தோடு ஒரு ஜெபம் கேட்டாங்க. ஆண்டவரே, நாங்களும் இந்த ஸ்தானத்தை, ஆமா நீங்களும் செய்வீங்க. இப்ப அடுத்தது ஒரு ஜெபம், அதுதான் தப்பு. எப்படி சொல்றாரு கர்த்தரே? எல்லாம் கரெக்டா ஜெபம் பண்ணீங்க. இப்ப அடுத்ததுதான் இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றாரு கர்த்தர். என்னது? ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறபடி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கு அதை அருள்வது என் காரியம் அல்ல. அல்லேலூயா. இப்போ இந்த ரிக்வெஸ்ட் தான் அவங்களுக்கு தெரியும். நாம இப்ப முதல்ல சொன்ன மாதிரி இதை நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். ரெண்டாவது அவங்க சொன்னாங்க, ஆண்டவருக்கு பக்கத்துல நான் உட்காரணும். இந்த ரிக்வெஸ்ட் தப்பான ரிக்வெஸ்ட். இதை கர்த்தர் சரிப்படுத்துறாரு. நீங்க நான் பண்ற, நான் போற மாதிரி தான் நீங்களும் போகணும். நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்களும் குடிக்கணும். நான் ஸ்நானம் பண்ணது எல்லாம் பண்ணணும். ஆனால் என் வலது இடது பக்கத்தில் யார் உட்காரணுன்றத, யார் பிதாவான சொல்ல, பிதாவான யாருக்கு அருள்கிறாரோ அதுதான் சொல்றாங்க. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தெரிந்த ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் அதற்காக ஜெபிப்பார். இன்னொன்னு, இவர்கள் தெரியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு பார்த்தியா, அதற்காக தான் ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? இங்க அவங்க பண்ணாங்க கரெக்ட் தான் சொன்னாரு. ஆனா இன்னொரு விஷயம் தப்பா கேட்டாங்க, அந்த முடிவை தப்பா கேட்டாங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. அப்படிதான் நடக்கும். ஆனால் வலது இடது பக்கத்துல யார் உட்காருவாங்க அப்படின்னு அர்த்தம். பிதாவின் சித்தம் என்னதென்று உனக்கு எனக்கு தெரியாது. பிதாவின் சித்தம் என்னதென்று ஆவியானவருக்கு தெரியும். அவர் அதற்காக ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் ஆவியானவர் ஜெபிப்பார். உங்களுக்காக, நமக்காக, எனக்காக அவர் ஜெபிக்கிறார். இன்னொரு ஒரு வசனத்தை கேட்கலாம். இன்னொரு ஒன்று படிச்சு நம்ம முடிக்க போறோம். மத்தேயு 14 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நான் சொல்றது ஆவியானவர் எமக்காக எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்றது. இயேசு தான் அன்னைக்கு இருந்தாரு, இன்னைக்கு ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிறாரு. எப்படி பண்ணுவாரு படிக்கலாம். 23 இருந்து இல்ல, மத்தேயு 14 22, 23, 24 படிமா.
இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி நமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். அவர்கள் ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கரையிலே சேர்ந்தது. எதிர்காற்று அடித்தபடியினால் அலைகளினால் அலைப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறது சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடன் பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலில் கடந்து கெனசரேத் நாட்டுக்கு சேர்ந்தார்கள். இங்க ஒரு விஷயம் நடக்குது. நிறைய பேர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் ஆவியோடு ஜெபம் பண்றதை பற்றி. இன்றைக்கு கர்த்தர் நாம மத்தியில இல்லை, ஆவியானவரா நம்ம கூட இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கும் போது இங்க அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, கஷ்டப்பட்டு தண்டு போடுறாங்க. இப்ப கர்த்தர் அங்க அறிந்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்ண போனவர் என்ன பண்றாரு? இவங்க கஷ்டப்படுறத பார்த்த உடனே போய் கஷ்டப்பட்டு போய் முட்டி மோதி எதாவது ஆகட்டும் அப்படின்னு நினைச்சாரா? இப்ப என்ன செஞ்சாரு? அவரு கடல் மேல நடந்து வராரு. இவர் நடந்து வரதை பார்த்தோன்னே எல்லாம் நினைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு ஆவிதான் நடந்து வருது அப்படின்னு பயந்துட்டாங்க. பயந்து அழுதுனோட கடவுள் சொல்றாரு, பயப்படாங்க, திடன் கொள்ளுங்க, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணிட்டாரு? உடனே, ஆண்டவரே, நீரானால் நான் ஜலத்தின் நடந்த முடத்தில் வர கட்டளையிடும் என்றால் அவனை கர்த்தர் வான்னு சொல்றாரு. இப்ப படகு விட்டு இறங்கி இயேசுவின் இடத்துல போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. நல்ல யோசிச்சு பாருங்க, கடல் மேல நம்ம நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஆனால் இயேசு கூட இருக்கும்போது சொன்னான், ஆண்டவரே, நீரே ஆனால் என்ன செய்யணும்? கடல் மேல நடக்கணும். கடல் மேல நடக்க முடியுமா? அது ஏற்கனவே கடல் மேல நடக்கிறது கஷ்டம். விடுங்க, காட்டும் கடலும் கொந்தளிக்குது, அப்படிதான் அர்த்தம். அது மேல ஏற்கனவே இவங்க பயந்து போட்டு இது பண்ண முடியாம போகிறாங்க. ஆனா ஆண்டவரை பார்த்த உடனே அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் நடக்க முடியும். அல்லேலூயா. இப்போ நீதான் ஆண்டவர்னா நான் நடக்கணும்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் என் கூட இருந்தால் நீர் செய்வதை போல நானும் செய்ய முடியும். அதன் அர்த்தம், ஆண்டவரே, நீதான் தேவன் என்றால், நீதான் இயேசுதான் நீதான் என்றால், ஆண்டவரே, நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொன்னாரு? பேதுரு, அதெல்லாம் வர முடியாது, பேசாம உட்கார்ந்துரு, நான் மட்டும் தான் நடக்க முடியும்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி என்ன பண்ணான்? அப்போ அவன் தண்ணிக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே அந்த அவன் கால் எப்படி இருந்திருக்குது? சாதாரண இது பிளாட் தரையில் நடக்கிற மாதிரி நடக்கிறான். நடந்துட்டு போனானா? நம்மளும் ஜபத்துல நிறைய முறை தைரியத்துல நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அடுத்து என்ன ஆகுது? காற்று ஆயிடுச்சு. வாசிங்க. காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இப்போ நல்லா நடந்துட்டு போனான். அப்படியே நடந்துட்டு போகும்போது போயிடலாம்ல. இப்போ அதே காற்று கடலை கொந்தளிச்சிட்டு இருந்ததுல, அது மாதிரி இயேசுவால் நடந்து வர முடிஞ்சிச்சா? இவனை அதை பார்த்து நடக்கணும்னு நினைச்சான், நடந்துருக்கலாம்ல. ஆனா ஒரு இடம் வந்தவன் அவன் என்ன பண்ணான்? இவர் அமிழ்ந்து போகணும்ல. இவன் அமிழ்ந்து, அவர் அமிழ்ந்தா இவனும் அமிழணும், இவன் அமிழ்ந்து அவரும் என்ன அமிழணுமா இல்லையா? அங்க என்ன நடந்தது? இவன் அமிழ்ந்து போகும்போது என்ன பண்ணான்?
கூப்பிட்டோன்னு அவர் என்ன செஞ்சார்? இப்போ இவ்வளோ நடந்து வந்த ஒழுங்கு நடனான்னு சொன்னாரா? உடனே இயேசு என்ன பண்ணாரு? அதான் வாழ்க்கையில நாம் நல்லா ஜெபிக்கிறோம் தான், கருத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு ஸ்டேஜ் ஒரு சில நேரத்தில் பயம் வருது. நல்லா தான் நடந்து போயிட்டு இருந்தான் பேதுருவும். அவன் கீழே இறங்க விழ போற நினைச்ச உடனே கர்த்தர் அவன் கையை பிடிச்சி தூக்குறான்ல, அதே போலதான் ஆவியானவர் உனக்கு எனக்கு சந்தேகம் வந்துருது, அற்ப விசுவாசம் வந்துருது. அதே கடல நடந்துட்டு இருக்க இயேசுக்கு வரல, அவரும் மனுஷனா தான் நிக்கிறார். ஆனா மனுஷனால பேருக்கு வருது இல்ல, அதேதான் நமக்கு வரும். அங்கேதான் தேவ ஆவியானவர் நம் கரங்களை பிடித்து நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை நடத்தி கொண்டு வந்து படகுல ஏற வைத்து கொண்டு போய் நம்மளை கரை சேர்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிதான் தேவ ஆவியானவர் கூட கருத்து. இப்போ இந்த இடத்துல ஆண்டவரே எப்படி நான் நடந்துட்டு போது விலை போனேன், நீங்க மட்டும் எப்படி நடந்தீங்க? ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சாங்க? அப்படிதான் யாரும் இயேசு கொஸ்டின் கேட்கல. நீங்க எப்படி நடந்தீங்க, என்ன நடக்கணும்னு கர்த்தர் சொன்ன உனக்கு அற்ப விசுவாசம் பயம் வந்துச்சு, அதனால நீ நடக்கணும். அந்நிய பாஷைக்கு மட்டும் 1000 கேள்வி கேட்கல, கேட்கல, கையை பிடிச்சி தூக்கி விட்டாரு. அதுதான் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசும்போது எனக்கு புரியணும் உனக்கு புரியணும் அவசியம் இல்லை. ஆனா உன் பிரச்சனையை மாத்துறாருல, உன் வாழ்க்கையை மாத்துறாருல, உன் பிரச்சனையை சந்திக்கிறாருல, உன்னை கடன்களை நடக்க வைக்கிறாருல, சங்கடங்களை பழக்க செய்யறாருல, எரிக விட செய்யறாருல, அதுதான் தேவன் உன்னோட இருக்கிற எல்லாரும் தான். அந்த ஆவியானவர் எனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கே புரியணும். அவர் பேசுறது அவர் பேசட்டுமே, நான் அமைதியா இருக்கிறேன். எனக்காக அவர் நடத்தட்டுமே யுத்தத்தை, நான் அமைதியா இருக்கிறேன். இதுதான் அந்நிய பாஷை. இதுக்கு அர்த்தம் கேட்கணும். நீங்க நல்லா வளர்ந்து போங்க, அப்ப அர்த்தத்தை அவரே சொல்லுவார். அதனாலதான் சொன்னாரு, நான் கருத்தோடு ஜெபம் பண்ணுவேன், நான் ஆவியோடு ஜெபம் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் படிச்சு முடிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. அப்போ இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆவியானவர் எங்க கூட இருக்கிறார், கரெக்ட். ஆவியானவர் நடத்துவார், இங்க ஆவியானவர் நடத்துறார் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்னும் ஒன்று இருக்கு, ஆவியான பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு வேணும். எல்லாரும் ஆவியானவர் நடத்தப்படலாம், ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிறைவுன்னு ஒன்று இருக்குது. அந்த நிறைவு தான் நம்ம அந்நிய பாஷையில பேசுறது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர், அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டவர். நாமும் நிரம்ப வேண்டும். நாம் சகலத்தையும் அறிந்தவர்கள் அல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆதியிலே அவர் அறிந்தவர், அதனால் அவர் எல்லாம் அறிந்தவர். ஆனால் அவர் இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியால் பிறந்தாலும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார், பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறார். நீ நடத்தப்படலாம், நிரப்பப்பட்டியா என்பதுதான் கேள்வி. ஹல்லேலூயா. ஸோ ஆவியினால் நிரப்பப்படணும். அதனால அந்த அப்போஸ்தலர் 1:14 படிச்ச வசனம் என்ன சொல்லுது? நம்மளே 15 நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். முதலாவது கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க ஆண்டோட வார்த்தை கொண்டு. இரண்டாவது ஜெபம் பண்ண பிறகு அந்நிய பாஷையை பேசணும். உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. நீங்க பண்ணதுக்கு கேட்ட ஜெபத்தை காட்டும், அதை காட்ட மேன்மையானதை கர்த்தர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால அந்நிய பாஷையில வளரும்படியாக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.